எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நான் இந்த வெள்ளியங்கிரி ட்ரெக் நிறைய பேர் போயிட்டு இப்போ ரீசெண்டாக 5 உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்ததை பற்றி நம்ம நியூஸில் பார்த்தோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது. சார், நான் பெரிய கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எக்ஸசைஸ் சடனாக பண்ணுறேன், சடனாக ப்ராப்ளம் ஏதாவது வரும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புங்கிறது நம்ம எந்த அளவுக்கு பழக்கியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அதால் செயல்பட முடியும். ஜென்ரலாகவே பெருசாக வாக்கிங் போகிறதில்லை, சைக்கிளிங் பண்ணுறதில்லை, பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் 2 வீலர் என்னோடய வண்டியில் தான் போவேன், இல்லை காரில் தான் போயிட்டு வர நபர்கள் சடனாக ஒரு ட்ரெக்கு, இது மலைப்பகுதியை ஏறி வாக்கிங் போகிறப்ப அவங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. இதே மாதிரி தான் போதிய பயிற்சி இல்லாமல் ஒரே அடியாக சடனாக நம்ம ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு அதிகமான ஒர்க் லோட், இதயத்துக்கு அதிகமான பலு ஏற்படும். இந்த அதிகமான பலு ஏற்படுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், இர்ரெகுலர் ஹார்ட் பீட். இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை தான் அரித்மியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரித்மியா வரப்போ என்ன ஆகும், சடனாக உயிர் ஸ்டாப் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கிரேடடாக, அதாவது நம்ம ஒரு மராத்தான் ஓட போகிறோம்னா 10 கிலோமீட்டர் மராத்தான் ஓட போகிறோம்னா முதல்ல 2 கிலோமீட்டர் ஓடி பழகும், அப்புறம் 5 கிலோமீட்டர் இருந்தால் அது ரொம்ப மினி மராத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓடி பழகிட்டு அப்புறம் தான் 10 கிலோமீட்டர் போகும். எடுத்த உடனே நம்ம இளைஞர்கள் எந்தூசியாஸ்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, அவங்கெல்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன் அதனாலன்னு சொல்லி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆர்வமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடைப்பயிற்சியே இல்லாத நபர்கள் சடனாக ஒரு ட்ரெக் போகிறப்ப அவங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ என்றைக்குமே இதயத்துக்கும் சரி, நுரையீரலுக்கும் சரி, உடம்புக்கும் சரி கிரேடாக படிப்படியாக தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் போகிறாங்க, வீட்டை சுற்றி கொஞ்சம் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், வேகமாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கணும். அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கே, மருதமலையே எடுத்துக்கலாம். ஸோ மருதமலை மாதிரி பயணத்துக்கும் மருதமலை ஏறி பார்க்கணும். அந்தளவு ஏறின அப்புறம் தான் அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையா, கொஞ்சம் நின்று போக முடிஞ்சவங்க தான் அதுக்கப்புறம் தான் வெள்ளியங்கிரி மலைக்கு ட்ரை பண்ணணும். உடனே அதாவது சொல்லணும், நான் வந்தால் இதாக தான் வருவேன் அப்படிங்கிற, ராஜாவை தான் வருவேன் அப்படிங்கிற படம் வருவேன், அந்த மாதிரி படித்தா நான் உடனே ஃபஸ்ட்டே வெள்ளியங்கிரி மலை தான் ஏறுவேன் அப்படின்னு தவறு செய்யக்கூடாது. சின்ன சின்ன மலைகள் மருதமலை மாதிரி மலை ஏறிட்டு, மருதமலை சின்ன மலை கிடையாது, பட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி மலைகள் ஏறிட்டு அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மாதிரி ட்ரெக் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் உடல் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது, இந்த இது அது உடம்பு தாங்குமாங்கிற முடிவு தெரியும். நண்பர்களோடு செஞ்சுட்டு அவங்களும் போகிறாங்க, நானும் போனால் அவங்க அதுக்கு பழகியிருப்பாங்க, நம்ம உடம்பு அதுக்கு பழகியிருக்காது. முறையான பயிற்சி இல்லாமல் வெள்ளியங்கிரி மலை மாதிரி பெரிய மலை ஏறுறவங்க முன்னாடி மருதமலை மாதிரி மலைகளை ஏறி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், ஒரு நடக்க வச்சு ஒரு இசிஜி எடுத்து உங்கள் ஹார்ட்டோட ரிசர்வ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹார்ட்டால் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் தாங்க வலிமை இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு பண்ணால் இந்த மாதிரி பரிதாபமான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி.